பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் யோபு 38ஆம் அதிகாரத்திலிருந்து 42ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு, பெரிய துன்பம் மிக சிறியதாக எப்படி மாறும். யோபுடைய வாழ்க்கையில் அநேக விதமான கஷ்டங்களின் வழியாக அவர் போகும்போது அநேக விதமான கேள்விகளை தேவனை பார்த்து அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். இதற்கு முன்பதாக நம்ம வாசித்த பகுதிகளை ஞாபகப்படுத்தி பார்த்தோம் என்றால் நமக்கு தெரியும், அநேக விதமான கேள்விகளை ஒவ்வொரு அதிகாரத்திலும் அவர் தேவனை பார்த்து கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆனால் இந்த கடைசி தியான பகுதியில் கர்த்தர் அவரை வெளிப்படுத்துகிறார். ஆனால் இந்த அதிகாரங்களில் நான் வாசிக்கும்போது 38லிருந்து 42 வரைக்கும் யோபு கேட்ட எந்த கேள்விக்கும் தேவன் பதில் சொல்லவில்லை. மாறாக யோபுவை பார்த்து தேவன் அநேக விதமான கேள்விகளை கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதே போன்ற சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் போகும்போது ஒருவேளை அதிகமாக தேவனை பார்த்து கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்போம். உங்கள் வாழ்க்கையில் அப்படி கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்களா? தேவனை பார்த்து யோபு கேட்டது மாதிரி. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், யோபுவுக்கு தேவன் ஒரு சில கேள்விகளை அவர் கேட்கிறார். அப்போ தேவன் இப்படி தான் யோபுவுக்கு பதில் சொன்னார். ஆனால் தேவன் திரும்பவுமாக யோபுவை பார்த்து கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்த உடனே யோபு எப்படி அதற்கு பதில் கொடுத்தார் தெரியுமா? 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். திரும்பமா சொல்கிறேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். கர்த்தர் யோபுவை பார்த்து கேள்வி கேட்ட உடனே யோபு இப்படி தான் செய்தார். இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன தேவன் யோபுவை பார்த்து முக்கியமான கேள்விகளை கேட்கும்போது யோபுவால் ஒன்றுமே சொல்ல முடியல. அப்படியே நடுங்கி போகிறார். கையை வைத்து வாயை பொத்தி கொள்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நம்மையும் கூட இந்த தேவன்தான் வழி நடத்தி வருகிறார். நம்ம நிறைய கேள்விகளை தேவனை பார்த்து கேட்கிறோம். ஆனால் தேவன் நம்மை பார்த்து என்ன கேள்வி இந்த நாளில் கேட்பார்? அப்படி கேட்கும்போது நம்முடைய பதில் எதுவாக இருக்கும்? யோபுவுக்கு தேவன் பதில் சொல்லவில்லை, மாறாக தன்னை வெளிப்படுத்தினார். அவர் யார் என்பதை யோபுவுக்கு வெளிப்படுத்துகிறார். தேவன் யார் என்பதை யோபுவுக்கு வெளிப்படுத்தின உடனே யோபுவுக்கு எந்த விதமான பதிலுமே தேவைப்படவில்லை. ஏனென்றால் தேவன் தம்மை வெளிப்படுத்தின போது யோபுவுக்கு அது மிகுந்த திருப்திகரமாக காணப்பட்டது. தேவன் அவரை வெளிப்படுத்தின உடனே யோபு தேவன் யார் என்பதை புரிந்து கொள்கிறார். 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் யோபு ஒரு புரிதலோடு தேவனை பார்த்து சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை விசுவாசிக்கிறேன் என்று கூட அவர் சொல்லலை, அறிந்திருக்கிறேன். இப்போ தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது தான் நாம் தேவனை என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் நம்ம வேதத்தை படிக்கும்போது நம்முடைய அறிவுனால அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யாமல் தேவனை பார்த்து கேட்கணும், தேவனே உம்மை எனக்கு வெளிப்படுத்துங்க. என்னுடைய ஆவியில் என்னுடைய இருதயத்தில் நீங்கள் யாருங்கிறத வெளிப்படுத்தும் போது தான் கர்த்தரை குறித்த அறிவு எனக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இப்போ கர்த்தர் அவரை வெளிப்படுத்தின உடனே யோபுவுக்கு எல்லா காரியங்களும் புரிகிறது, அவருக்கு நல்ல தெளிவு கிடைக்கிறது. 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர் இவ்வாறு சொல்லுகிறார், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. ஆனால் இந்த இடத்துல யோபு சொல்லுகிறார், என்னுடைய கண் உம்மை காண்கிறது. அப்படி என்றால் அர்த்தம் என்ன? தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிஜமான ஒரு நபராக தேவனை அவர் அறிந்து கொள்ளுகிறார். என்னுடைய காதுனால நான் கேட்டிருக்கேன், இப்போ நான் உம்மை காண்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தெளிவை தேவன் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து கர்த்தர் என்ன பேசுகிறார் என்றால், யோபுவுடைய நண்பர்களை குறித்து கர்த்தர் கோபம் கொள்ளுகிறார்.
நண்பர்கள் சரியாக பேசவில்லை, அவர்கள் பொறுமையாக பேசவில்லை என்று சொல்லி நண்பர்களை கடிந்து கொள்ளுகிறார். அதன் பின்பு ஆண்டவர் யோபுவை பார்த்து சொல்லுகிறார், நீ உன்னுடைய நண்பர்களுக்காக நீ ஜெபம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லும்போது யோபுவுடைய ஜெபத்தை கேட்டு நண்பர்களை ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோபுவுடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். யோபு நண்பர்களுக்காக ஜெபம் பண்றார். தன்னை நிந்தித்த நண்பர்கள், தன்னை குற்றம் சாட்டின நண்பர்களுக்காக யோபு இந்த இடத்துல ஜெபிக்கும் போது யோபுவுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றுகிறார். சிறையிருப்பை மாத்திரம் தேவன் மாற்றவில்லை, அதோடு கூட அவர் என்ன செய்கிறார் என்றால் 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். இதுவரைக்கும் யோபுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ, அவர் இதுவரைக்கும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் அவர் இழந்திருக்கிறாரோ அதை ரெட்டிப்பாக 2 மடங்காக தேவன் யோபுவுக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்ததோடு கூட அவருடைய ஆயுசு நாட்களையும் தேவன் நீடித்த நாட்களாக மாற்றிவிடுகிறார். இந்த 16ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இதற்கு பின்பு, அப்படி என்றால் இந்த பாடுகளை எல்லாம் அவர் அனுபவித்த பிறகு யோபு 140 வருடம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையை தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். இந்த புஸ்தகத்தினுடைய கடைசி வசனம் இவ்வாறு முடிகிறது, யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். இப்போ தேவன் செஞ்ச காரியம் என்ன அப்படின்னா, யோபு இழந்த காரியங்களை 2 மடங்காக திரும்பி கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய ஆயுசு நாட்களையும் 140 வருடங்களாக அவர் பெருக பண்ணுகிறார். இப்போ ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தோட நாட்களும் இவ்வளவு ஆண்டவர் பெருக பண்ணும்போது என்ன நடக்கிறது என்றால், யோபு அனுபவித்த அந்த பெரிய துன்பங்கள் இந்த 140 வருஷம் இன்னும் கூடுதலாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே, அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது யோபு அனுபவித்த அந்த பெரிய துன்பங்கள் மிக சிறியதாக மாறிவிடுகிறது. அதுதான் தேவன். ஒருவேளை நம்ம யோபு புஸ்தகத்தை படிக்கும்போது யோபு எவ்வளவு பாடுகளை அனுபவித்தார். நிறைய நேரத்தில் நாமும் கூட சொல்லுவோம், நானும் கூட யோபுவை போல கஷ்டப்படுறேன், யோபுவை போல துன்பப்படுறேன், யோபுவை போல நான் இழந்திருக்கிறேன் என்று நம்ம யோபுவுடைய துன்பத்தை அதிகமாக நம்ம பார்க்கலாம். ஆனால் அப்படி நாம் பார்ப்பதை காட்டிலும் தேவன் யோபுவுக்கு துன்பத்துக்கு பிறகு அவர் என்ன செய்தார் என்று நாம் அதை நம்ம நல்லா ஜூம் பண்ணி அப்படி பெருசாக பார்க்கும்போது யோபு அனுபவித்த துன்பங்கள் மிக மிக சிறியதாக அல்லது கடுகளவு அது மாறிவிடுகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தர் எப்படி வாழ்நாள்களை பெருக பண்ணினார், அதன் பின்பு எப்படிப்பட்ட பிள்ளைகளை அவர் கொடுத்தார், அந்த காரியங்களை பார்க்கும்போது ஆசீர்வாதம் பெரியதாக காணப்படும், துன்பம் மிக சிறியதாக காணப்படும். இன்னைக்கு நம்மையும் கூட கர்த்தர் அப்படிதான் பார்க்கிறார். ஒரு சில காரணங்களுக்காக, நோக்கங்களுக்காக ஆண்டவர் துன்பங்களை, துயரங்களை, கடினங்களை ஆண்டவர் அனுமதித்திருக்கலாம். ஆனால் அந்த துன்பங்களையே நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது துன்பங்கள் மிக பெரியதாக நமக்கு தெரியும். ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கக்கூடிய ஆசீர்வாதம் மிக சிறியதாக நமக்கு தெரியும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை அல்லது யோபுவுடைய பின் நாட்களை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார், அந்த காரியங்களை அதிகமாக நம்ம பார்க்கும்போது நம்முடைய பிரச்சனைகள் மிக சிறியதாகவே காணப்படும். ஏன்னா 140 வருஷம் என்று சொல்லுவது மிக பெரியது. இன்னைக்கெல்லாம் 70, 80, 90 வரைக்கும் அதிகமான பேர் வாழ்கிறார்கள். 140 வயது வரைக்கும் யோபு வாழ்ந்தார். ஆனால் பிரச்சனைக்கு பிறகு 140 வருடம், அதற்கு முன்பதாக அநேக ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்கிறார். இது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவர் நமக்கு கூடுதலாக 140 வருஷத்தை ஆண்டவர் தரல, ஆண்டவர் நமக்கு நித்தியத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு நாளும் முடிவில்லாத நாட்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யோபுடைய வாழ்க்கை அந்த கூடுதல் கிடைத்த 140 வருஷம் நித்தியத்தினுடைய ஒரு நிழல் தான், ஒரு சின்ன ஒரு பகுதி தான் அந்த 140 வருஷம். ஆனால் இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய பாடுகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் நாம் எதை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு முடிவில்லாத நாட்கள், முடிவில்லாத ராஜ்யம், அப்படி
முடிவே இல்லாத நித்திய ராஜ்யத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை, நித்திய வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் பார்க்கும்போது நம்முடைய துன்பங்கள் எல்லாம் அப்படியே கரைந்து போகும், அப்படியே மிக சிறியதாகவே காணப்படும். இன்னைக்கு உங்களுக்கு நித்தியம் பெரிதாக காணப்படுகிறதா அல்லது துன்பங்கள் பெரிதாக காணப்படுகிறதா? நித்தியத்தின் வெளிச்சத்தில் இந்த பூமியில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் பார்க்க ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு நமக்கு தெளிவு கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிரச்சனைகளை மாத்திரம்தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பவுல் இவ்வாறு சொல்லுகிறார், இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. இனி வரக்கூடிய நாட்களில் ஆண்டவர் வச்சிருக்கக்கூடிய மகிமை, இந்த காலத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பாடுகளுக்கு கொஞ்சம் கூட ஈடு இணை கிடையாது. அவ்வளவு பெரிய ஒரு நித்திய, அவ்வளவு மேன்மையான மகிமையான ஒரு நித்திய வாழ்க்கையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த கடைசி அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது யோபுடைய கஷ்டத்துக்கு பிறகு யோபுவுக்கு ஆண்டவர் எப்படி ஒரு மகிமையான நாட்களை கொடுத்தார் என்று நித்தியத்தின் வெளிச்சத்தில் நம்ம பார்க்கும்போது யோபுவுடைய பின் நாட்களில் அவர் அனுபவித்தது கூட நித்தியத்தின் வெளிச்சத்தில் ஒரு சின்ன தூள் அளவு கூட அது பெறாது. அப்படிப்பட்ட நித்திய வாழ்க்கையை தான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட ஆண்டவரை பின்பற்றுவது, விசுவாசிப்பது, அவருடைய பிள்ளையாக வாழ்வது எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த நேரத்தில் கூட நம்ம இந்த யோபு புஸ்தகத்தை 42 அதிகாரங்கள் இருக்கிறது, பெரிய புஸ்தகம். ஆனாலும் அந்த புஸ்தகத்தை நாம் வாசித்து முடிச்சிருக்கிறோம், தியானித்து முடிச்சிருக்கிறோம். நீங்களும் கூட இந்த யோபு புஸ்தகத்தை உண்மையான இருதயத்தோடு, வாஞ்சையோடு நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்கன்னா அந்த யோபு புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய, குறிப்பாக அந்த பின் நாட்களில் யோபு அனுபவித்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் இது ஜீவ வார்த்தை, நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வார்த்தை. ஒரு சிலருக்கு யோபு புஸ்தகம் சற்று கடினமாக இருந்திருக்கலாம். ஆனாலும் நீங்கள் இந்த யோபு புஸ்தகத்தை படித்து முடித்திருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். அது மாத்திரமல்ல, யோபுவுக்கு இப்படி செய்த தேவன் அவர் உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் சிறையிருப்புகளை மாற்றுவாராக. உங்கள் முன்னிலையை காட்டிலும் பின் நிலைமையை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்ததை நிறைவேற்றி முடிப்பாராக. கர்த்தர் தம் மகிமையை உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களுக்கு நீடித்த நாட்களை கட்டளையிடுவாராக. நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, பக்தன் யோபுடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த நாட்களில் கர்த்தர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. இன்றைக்குள்ள தியானத்தில் நாங்கள் பார்க்குறோம், கர்த்தர் எப்படி ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர், யோபுடைய வாழ்க்கையில் எப்படி உண்மை உள்ளவராக இருந்தீர் என்று நாங்கள் தியானிச்சிருக்கிறோம்ப்பா. யோபுடைய பின் நிலைமையை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறீர் என்று நாங்கள் தியானித்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையையும் அப்படியே ஆசீர்வதிப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீர். அதை தாண்டி எங்களுக்கு ஒரு நித்திய ராஜ்யத்தையும் நித்திய ஜீவனையும் கர்த்தர் வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த யோபு புஸ்தகத்தின் மூலமாக ஆசீர்வதித்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வருவதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.